ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மைல் வித் சங்கீத். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். மகாபலிபுரத்துல பீச் ரிசார்ட்டும் காமிக்க போறேன். உள்ள இருக்க ரெசார்ட்ட பத்தியும் சொல்ல போறேன். இங்க வந்து சீ ப்ரீஸ் பீச் ரிசார்ட் இருக்கு. அதையும் காமிக்கிறேன். அது கூட வந்து மர்மரஸ் பீச் லான்ச் இருக்கு. அதையும் காமிக்கிறேன். உள்ள நுழைஞ்சோனே ஒரு சூப்பரான ஆர்ட் கேலரி இருக்கு. இங்க வந்து விதவிதமான கலைநயத்தோட செஞ்ச உட்ல செஞ்ச நெறைய சாமியாகட்டும், பொம்மைங்களாகட்டும் எல்லாமே அழகா வச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே ஷோ பீஸு. இங்க நெறைய பேர் வந்து ஃபாரினர்ஸ பார்த்தேன் நானு. வந்து இங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு வித்தியாசமா பார்த்தாங்க. ஏன்னா, அவ்ளோ அழகா செஞ்சிருக்காங்க. இங்க வுட்லயும் இருக்கு, மெட்டல்லயும் இருக்கு. அவ்ளோ அழகா இருக்கு. சின்ன சைஸ்ன்னு பெரிய சைஸ் வரலும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. அதே மாரி செயினு, ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. லிட்டில் பிட் காஸ்ட்லி தான் இங்க நீங்க. ஆனா வந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதான் உள்ள போய் நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. பார்க்கவே ரொம்ப தத்ரூவமா இருந்துச்சு. இதுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு கேலரி வெளிய வந்தோனே ஆப்போசிட்லயே வந்து சீ ப்ரீஸ் பீச் ரிசார்ட்டோட ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்க ஃபாரினர்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. இதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ள போனா தான் வந்து மர்மரஸ் பீச் லான்ச் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துட்டு ஒரு சூப்பரான பீச் ரிசார்ட் இருக்கு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. இது பீஸ்ஃபுல்லான ஸ்டே இங்க இருக்கிறதுக்கு. நான் 2மே உங்களுக்கு காமிக்கிறேன் நானு. இதுதான் சொன்ன ஸ்டே உங்களுக்கு. ரொம்ப அழகான இது. இந்த பீச் ரிசார்ட்ல நம்ம ஸ்டே பண்ணோம்னா, ஆப்போசிட்ல வந்து நம்ம கதவ தொறந்தோம்னா அழகான வந்து தென்னந்தோப்பு இருக்கு. அத தாண்டுன உடனே பீச் இருக்கு. பீச் வந்து நம்ம சன் ரைஸ்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். எனக்கு இந்த ரிசார்ட்ட பார்த்தோன்னே கண்டிப்பா வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா உங்களால முடிஞ்சா ட்ரை பண்ணா இங்க வந்து ஸ்டே பண்ணுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. மோஸ்ட்லி நெறைய ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. செம்மையா இருந்தது. அந்த பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த பீச்சோட அந்த அலை சவுண்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலா மர்மரோஸ் பீச் லான்ச் தான் நாங்க சாப்பிட வந்திருந்தோம். இதான் அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயே இருக்கு. நான் அதுக்குள்ள போய் என்னென்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். முடிஞ்சா இந்த ரிசார்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்கு. செம்மையா இருக்கு. நம்ம ஹோட்டல்ல போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிடுறதுக்கு. இப்ப வாங்க வந்த வேலைய பார்ப்போம். பசிக்க ஆரம்பிச்சுச்சு. நாங்க மகாபலிபுரத்துல நல்லா சுத்தியாச்சு. கோயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம். இந்த ஹோட்டல்ல என்ன இருக்கு ஃபுட்டுன்னு பார்ப்போம். இந்த ஹோட்டல் முக்கியமா வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். சுத்தி வந்து கார்டன், ப்ளே ஏரியாலாம் பார்க்கும்போது நிஜமா ஃபேமிலியோடயும், ஃப்ரெண்ட்ஸோடயும் ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணதுக்கு ஆப்ட்டான பிளேஸ் இது. செம்ம கியூட்டா அந்த இன்டீரியர் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே நல்லா கார்டன்லாம் ரொம்ப அழகாவே இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம பார்த்தாவே வந்துட்டு ஷோர் டெம்பிள் மகாபலிபுரத்தோடது வந்து அழகா தெரியுது பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கு. பீச் ஓரத்துல கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா சாப்பிடறதுக்கு சூப்பரான பிளேஸு. இங்க 3 டைப் ஆஃப் வந்துட்டு டைனிங் இருக்கு. நான் அதையும் காமிக்கிறேன் டீட்டெயிலா. இங்க பாருங்க பீச் அலை ஓசை வந்து வேற லெவல்ல இருக்கு. அதுவும் நீங்க ஈவினிங் ஒரு 4:00லாம் வந்தா செம்ம சூப்பரா இருக்கும். நாங்க வந்துட்டு ஒரு 12:00 வந்து அவ்ளோ வெயில் இப்ப தெரியல. ஒருவேள சம்மர்ன்னு இல்லாததோட தெரியலையா தெரியல. ரொம்ப அழகா இருக்கு. கார்டன்லாம் ஃப்ளவர்லாம் நல்லா கிளீனா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கும். சுத்தி தென்னந்தோப்பு, கார்டன், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு ரொம்ப ரம்மியமா இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கே. ஏசி டைனிங் தான் நாங்க ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏசி டைனிங் தான் உள்ள வந்திருக்கோம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு அவுட் சைட்ல ஓப்பன் லான் மாரி வச்சிருக்காங்க. ஊஞ்சல் மாரி இருக்கு. அந்த ஊஞ்சல்ல கூட உட்காந்து நம்ம சாப்பிடலாம் பீச்ச பார்த்துட்டே. நாங்க ஆர்டர் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பன்னீர் டிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பரா இருந்தது. அவங்க ப்ரசன்டேஷன் வந்து வேற லெவல்ல இருந்தது. நல்ல ஹாட்டா வந்து நம்ம கேட்ட பிறகு தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க குடுக்குறாங்க. அதனால எல்லாமே சூடாவே இருந்தது. லோட்டஸ் டெம்ப்லாம் வந்து செம்ம கிரிஸ்பியா சூப்பர் டேஸ்ட்டா இருந்தது. நண்டெல்லாம் மஸ்ட் மஸ்ட் ட்ரை. இங்க முக்கியமா வந்துட்டு வெஜ்ஜோட நான்வெஜ் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ். அதுவும் சீ ஃபுட் வந்து இங்க ரொம்பவே ஃபேமஸ். சீ ஃபுட் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரானு, நண்டெல்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டா இருந்தது. வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். அப்புறம் பரோட்டா வாங்கியிருந்தோம். வீட் பரோட்டா, நான், பட்டர் நான் வாங்கியிருந்தோம். பன்னீர் மசாலா வாங்கியிருந்தோம். கடாய் பன்னீர் வாங்கியிருந்தோம். அதேமாரி நூடுல்ஸ்லாம் கூட நல்லா இருந்துச்சு இவங்ககிட்ட. இங்க முக்கியமா சொல்லணும்னா மாக்டெயில் அண்ட் காக்டெயில் ரொம்ப ஃபேமஸ். நாங்க மாக்டெயில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் டெசர்ட்டோட நாங்க முடிச்சோம். சூப்பரா இருக்கு பாருங்க. பீச் ஓரத்திலே இந்த ரெஸ்டாரண்ட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட வந்துட்டு டைனிங் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அது ஒரு யூனிக்கான டிஸ்ப்ளே மாரி குடுத்துருக்காங்க. உட்காந்து சாப்பிடறதுக்கு பீச் ஓரத்தில. இந்த இடம் பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். பீச் அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு ஒரு நல்ல அந்த பீச் காத்துல ஒரு 4:00, 5:00லாம் வந்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு. இந்த தென்னந்தோப்பு ஆகட்டும், பீச் ஆகட்டும் இது கண்டிப்பா வந்து சென்னையில இருக்கா மாரியே இருக்காது. ஏதோ கோவால இருக்கா மாரி அந்த ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.
நான் இன்னைக்கு உங்களுக்கு 2மே காமிச்சிருக்கேன். சீ ப்ரீஸ் பீச் ரிசார்ட்டும் காமிச்சிருக்கேன். இந்த மர்மரஸ் பீச் லாஞ்சும் காமிச்சிருக்கேன். 2மே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க எது வேணுமோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 2மே சூப்பரா இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. இது மாரி பீச் லாஞ்ச்லாம் இருக்கா கேட்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா தான் மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பா சந்திப்போம். லவ் ஆல் ஸோ ஆல். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.